அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாட்களையா இருக்கட்டும், சாதாரண நாட்களையா இருக்கட்டும், எல்லா நாட்கள்லேயும் உங்கள் வீட்டில் பாத்திரம் அதிகமாக செய்கிறதா? எல்லா நேரமும் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கா? அப்போ நான் இதில் சொல்லியிருந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வேலை ரொம்பவே குறையும். அது கூட இதில் அன்றைக்கி ஒரு நாள் இஃப்தாரில் நான் செஞ்ச ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கிடுவேன்றதையும் சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு காரணமாகவும் பாத்திரம் அதிகமாக செய்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அளவுக்கு அதிகமாக பாத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் தேவை அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணி அதை வந்து பிரித்து எடுத்து தேவையில்லாததை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை வந்து மேலே வந்து பர்னியில் போடுறது, இல்லை வேறு ஸ்டோர் ரூமில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒன்று டொனேட் பண்ணுங்கள், இல்லை எடைக்கு போட்டுருங்க. இந்த 2 மெத்தடில் அந்த பாத்திரங்களை கழிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னைக்காவது எடுக்கிற பாத்திரங்களை வந்து நீங்கள் மேலே எட்டாத இடத்துல ஸ்டோர் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்களை கொஞ்சம் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆனால் என்றைக்குமே தேவைப்படாது, அதை வந்து அழகாக இருக்குன்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இதாகாது. நீங்கள் அதை வந்து டீக்ளரிங் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக குறையும். உங்களுக்கு எந்தளவுக்கு பாத்திரம் வச்சுக்கணும்னு தெரியாமல் கன்ஃப்யூஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 5 தட்டு இருக்குது அப்படின்னா அதில் 4ஆக குறைச்சிக்கோங்க. ஒரு 5 டம்ளர் இருக்குன்னா 4ஆக குறைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒவ்வொரு டம்ளரோ அல்லது 2ஓ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த டம்ளர், தட்டு இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்காவது தனியாக பேக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு வாரமும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக போகிறத நீங்களே கவனிப்பீங்க. அப்படி போச்சுன்னா அது வந்து தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் இல்லையா டம்ளர், அதுலேருந்து ஒன்றை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. வீட்டு வேலைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, அசால்ட்டாக இருக்காமல் அந்த வீட்டு வேலைக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. காலையில் இந்த வேலை செய்யணும், மத்தியானம் இந்த வேலை செய்யணும், ஈவினிங் இந்த வேலை செய்யணுமோ ஒவ்வொரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். இந்தந்த கிழமை என்னென்ன ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வீட்லேயுமே எல்லா ஒர்க்கையுமே வந்து க்ளீனாக முடிச்சு பாருங்கள். எனி டைம் வந்து கிச்சனில் இருக்காமல் கொஞ்சம் சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சுக்கோங்க. இப்போ சமையலை சிம்பிளாக முடித்தா தான் நம்மளுக்கு மற்ற வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடியும். பழைய குழம்ப வச்சுக்கிறது, அப்படி பழைய குழம்ப வந்து யூஸ் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து அளவாக நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் அளவு எடுத்து 1 டம்ளர் 2 டம்ளர் அளவு எடுத்து சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தானாகவே தெரியும். இப்போ நான் இஃப்தாருக்கு நான் எப்படி செய்கிறேன், எந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன், எந்த மாதிரி ஈஸியாக வேலையை முடிக்கிறேன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். அன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நான் ஊற வச்சு இதில் குக்கரில் வந்து அவிச்சு வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். ஆனால் குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து குக்கரில் வேக வைக்கிற டைமில் நான் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னா, அது வேகிற டைமில் கவுண்டர் டாப்பில் ஏதாவது இருந்தால் அதை வந்து சிங்கில் போடுவேன். கழுவுறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை கையோடு கழுவிடுவேன். அப்படி கழுவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கவுண்டர் டாப்பையாவது கிளியராக எடுத்துகிட்டு அந்த சிங்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தாலே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோ தூரம் கிச்சன் க்ளீனாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், கோவம் வராது. இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு நான் அவிச்ச குக்கரே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கழுவாமல் லேசாக அலசிட்டு இதிலே வந்து வேர்க்கடலையும் நான் வேக வச்சுருக்கேன் சாலட்டுக்காக. இது வேகிற டைமில் சாலட்டுக்கு தேவையான கேரட்டை துருவி எடுத்துகிட்டேன். அதை மிக்ஸி ஜார்லேயே வந்து துருவி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சது மிச்சம் இருந்துச்சு, அதையுமே வந்து உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம் தேவைப்பட்டுச்சு, அதையுமே உரிச்சிட்டேன். இதிலேருந்து விசில் வந்து இது வந்து விசில் போகிறதுக்குள்ளே அந்த குக்கர்லேருந்து அந்த ப்ரெஷர்லாம் போகிறதுக்குள்ளே இத்தனை வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம துருவின கேரட்லாம் போட்டு ஒரு தடவை பண்ணியிருந்தோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக இந்த சக்கரவள்ளியே நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சுன்றனால நான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சேர்க்கலை. உங்களுக்கு தேவை, குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து பாத்திரம் லேசாக அழுக்கானது இருக்குது,
ஒரு மிக்ஸி ஜாரில் லேசாக இந்த தடவை ஒரே ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப அழுக்காகலை அப்படின்னா அதை லேசாக அலசிட்டு வச்சுருங்க. அப்படியே அலசிட்டு வைக்கும்போது அந்த சிங்கில் பாத்திரம் அதிகமாக சேராத மாதிரி இருக்கும். இது வந்து ரெகுலராக பண்ண முடியாது, ஆனால் எப்போயாவது ஒரு தடவை நம்ம சிங்க் ஃபுல்லாமே க்ளீனாக வச்சுருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லேசாக புழங்கின பாத்திரங்கள்லாம் லேசாக அலசி வச்சு பாருங்கள். உங்களுக்கு பாத்திரம் கம்மியாக இருக்கும், அந்த நேரமும் வந்து ரொம்பவே சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக. இது கொஞ்சம் கூட எண்ணெயே பிடிக்காது. நீங்கள் ரொம்ப கம்மியான எண்ணெயில் தோசைகளில் கூட இதை வந்து செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இஃப்தார் டைம்லையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாளும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேலை பாத்திரம் எல்லாமே கம்மியாகும். அவ்வளோதான். இதில் வந்து நான் சுகர் சேர்க்கலை. கண்டிப்பாக சுகர் நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்லெட் சேஃப்க்கு எல்லாத்தையுமே தட்டிட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்லெட் சேஃப்லேயே கட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வேலை செய்யும்போது மற்றவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க. அட்லீஸ்ட் அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்காவது. இந்த மாதிரி இந்த சேலட்டுக்கு செஞ்ச கடலை, அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் உரிக்கிறதுக்கு பசங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஹஸ்பண்டுமே இந்த கீரை உரிக்கிறது இதுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன வேலைகளை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டிவிலாம் வந்து ரிலாக்ஸாக பார்க்கும்போது இந்த உரிக்கிற வேலையெல்லாம் பண்ணி வச்சுருங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ சேலட்டில் வந்து நம்மளோட இஷ்டம் தான் சேலட் இருன்றது. நம்மளுக்கு ஹெல்த்தியாக என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான். நான் இன்றைக்கி கேரட், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். கேரட் நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை இதெல்லாம் வந்து அவிச்சிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக ஒரு காரத்துக்காக மிளகுத்தூள், சீரகம், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாலட் ரெடி. இதில் ஆளுக்கு ஒவ்வொரு பவுல் குடிச்சிட்டோம்னாலே நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளியில் செஞ்ச ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரட்லேயுமே ஜூஸ் போட்டுட்டேன். ஏன்னா சக்கரவள்ளியில் செஞ்ச ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் சூடாக போட்டால் நல்லாயிருக்கும். அப்போதைக்கு வந்து சுட்டுக்கலான்னு நல்லா ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு இந்த ஜூஸ் போடுற வேலை எல்லாமே பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பொரித்தேன். இதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து இந்த சிங்கில் பாத்திரம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா லேசாக அழுக்காக இருக்கிறதெல்லாம் லேசாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறதுக்குள்ளேயே இங்கிட்டு வந்து கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை போட்டுட்டு திருப்பி நம்ம போய் அதை எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இங்கிட்டு வந்து இந்த சக்கரவள்ளி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சூப்பரான சக்கரவள்ளி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே பாத்திரமும் சூப்பராக கழுவியாச்சு. நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாத்திரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நோன்பு திறந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிரும். அப்போ கிச்சனுக்குள்ளேயே வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போவே முடிஞ்ச அளவுக்கு இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்யும் போதே அதையுமே வந்து செஞ்சு வச்சிடுறது. கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளியில் செஞ்ச ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குறைவான பொருள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சுகர் சேர்த்துட்டு செய்யுங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதில் சுகர் சேர்க்காமல் எண்ணெய் மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெயே பிடிக்காது. கேரட் ஜூஸுமே வந்து நல்லா போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். இந்த சீஸில் செஞ்ச லட்டுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரொம்பவே யூஸாக இருக்குது. அதையுமே ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதுவுமே வந்து இப்போ இஃப்தார் டைமில் ரெகுலராக எடுத்து வச்சிடுறது.
அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் மட்டும் இன்றைக்கி இருந்து அதையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.